السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இல்மையும் ஈமானையும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வாறான வகுப்புகளில் கலந்து கொள்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகளையும் பாக்கியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வாக்களித்திருக்கிறானோ அந்த நன்மைகளும் பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே ரமலான் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹு தஆலா புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஸலஃபு ஸாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆரம்பகால நல்லவர்கள் இந்த மாதத்தை மிக ஆர்வத்தோடு ஆசையோடு எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலான் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ரமலானை எதிர்கொள்வதற்கு தயாராகுவார்கள். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். நாம் வாழுகிற காலத்தில் நிறைய வேலைகளும் தேவைகளும் பிரச்சினைகளும் நமக்கு காணப்படுவதனால் இவ்வாறான விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. நம்முடைய வேலைகளில் நம்முடைய பணிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது நம்மை அறியாமல் நம்மிடத்திலே ரமலான் வந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் சென்ற ரமலானை நாம் வழி அனுப்பி விட்டிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்த ரமலான் நம்மை நெருங்கிவிட்டது. அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக ஆக்கியிருக்கிறான் என்ற விஷயம் நம் எல்லோருக்கும் தெரியும். அது புதிதாக நமக்கு கற்றுத்தர வேண்டிய ஒரு அம்சம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மகிழ்ச்சியோடு நன்மாராயம் சொல்லுவார்கள். அத்தாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஹைரின் வ பரக்கா. ரமலான் மாதம் வந்துவிட்டது, ஹைரும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொல்வார்கள். ரமலான் வந்துவிட்டால் மலக்குகள் மகிழ்ச்சியோடு சொல்லுவார்கள், யா பாகியல் ஹைரி அக்பில். நன்மைகள் செய்ய நாடுகிறவனை முன்னோக்கி வா. நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நன்மைகளை நிறைய தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனே முன்னோக்கி வா. வயா பாகிய ஷர்ரி அதிபிர். பாவங்களை தீமைகளை விரும்பக்கூடியவனே நீ பின்னோக்கி போய்விடு. ஏனென்றால் ரமலான் மாதம் நன்மைக்குரிய மாதமாகும். ரமலான் மாதம் நன்மைக்குரிய மாதமாகும், பாவங்களுக்குரிய மாதம் கிடையாது என்கிற அந்த அர்த்தத்தில் மலக்குகளும் சொல்லுவார்கள். இப்படி ரமலானுடைய சிறப்பு ஏராளம் இருக்கிறது.
நம்மோடு கடந்த ரமலானிலே இருந்த பலர் இந்த ரமலானில் இல்லை. ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று அல்லது தெரிந்தவர்கள் என்று அவர்களை தேடி பார்த்தால் பலர் அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? இது நாம் எல்லோரும் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாகும். கடந்த ரமலானில் இருந்த என்னுடைய ஒரு சகோதரி இந்த ரமலானில் இல்லை. கடந்த ரமலானில் இருந்த என்னுடைய ஒரு உறவினர் இந்த ரமலானில் இல்லை. கடந்த ரமலானில் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர் இந்த ரமலானில் இல்லை. கடந்த ரமலானில் என்னுடைய தெருவில் இருந்த ஒருவர் இந்த ரமலானில் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன். எதற்காக அல்லாஹ் என்னுடைய உயிரை வைத்திருக்கிறார்? நான் எப்போது மௌத்தாகுவேன்? இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, ரமலான் என்பது உண்மையிலேயே நிறைய நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. நிறைய மாற்றுவதென்றால் எதிலே மாற்றுவது, எப்படி மாற்றுவது? தலைப்பை தந்திருக்கிறார்கள், ரமலான் மாற்றத்திற்கான மாதம். உண்மையிலே நாம் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வர வேண்டும் என்கிற உணர்வும் ஆசையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் மாறாமலேயே நம்முடைய காலமும் போய்கொண்டிருக்கிறது. மாற வேண்டும் என்று நினைக்கிறோம், மாற முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்ம வாழக்கூடிய கால சூழ்நிலை மாறி இருக்கிறது. சில ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய சிறு பருவத்தை, அவர்கள் ஒரு 10 வயதாக, 15 வயதாக, 20 வயதாக இருக்கிற போது இருந்த காலத்தையும் இப்போது இருக்கிற காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் உண்மையிலேயே நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை குறிப்பிட்டு சில வருடங்களில் கண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 2000ற்கு பிறகு உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான மாற்றமாகும். இந்த மாற்றம் நம்மையும் மாற்றிவிட்டது. உலகத்தின் இந்த மாற்றம் நம்மை மூத்தவர்கள், அந்த நேரம் அவர்களுக்கு ஒரு 40-50 வயதுகள் இருக்கும். அவர்கள் டிவி பார்க்க மாட்டார்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரமாட்டார். ஆனால் அபாயா கிடையாது. நம்ம போடக்கூடிய இந்த அபாயா என்கிற இந்த ஆடை கிடையாது. இந்த ஃபேஸ் கவர் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் சாரியோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஹயா என்கிற வெட்க உணர்வு இருந்தது. தக்குவா என்கிற இரையச்சம் அவர்களிடம் இருந்தது. ஆனால் இன்று நிறைய அபாயாக்களை பார்க்கிறோம். ஆனால் வெட்க உணர்வு அறவே இல்லாமல் போய்விட்டது. தக்குவா குறைந்து கொண்டு வருகிறது. அவர்கள், நான் சொன்னது போல, டிவியிலே ஒரு நியூஸை பார்ப்பதாக இருந்தால் கூட, ஒரு செய்தி பார்ப்பதாக இருந்தால் கூட அதை ஒரு பெரிய பாவமாக அவர்கள் கருதினார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில பெரியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாருடைய வீட்டிலாவது டெலிவிஷன் இருந்தால், டிவி இருந்தால் அந்த வீட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டார்கள். அது அவர்களுடைய பாலிசி. அவர்களுடைய வீட்டில் திருமணம் நடந்தால் அல்லது வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் எல்லாம் போக மாட்டார்கள். அப்படி ஒரு பக்குவம் இருந்தது. யாராவது ஒருவர் ஒரு ஆபாசமான விரசமான ஒரு படம் பார்த்துவிட்டால் சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய நிலை இருந்தது. யாராவது போதை வஸ்துக்கள் உட்கொண்டால் அந்த போதை வஸ்தை உட்கொள்ளக்கூடியவரை ஜமாத் எடுத்து தண்டிக்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜாஹிலியத் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்த மொபைல் போன்கள், சோசியல் மீடியாக்கள்,
இன்று எல்லோரையும் ஆக்கிரமித்திருக்கின்றன. இப்போ நான் சொல்ற இந்த 40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை, இதில் டெலிஃபோன் கூட நமக்கு இருக்கவில்லை. ஊருக்குள் பார்த்தால் சில வீடுகளில் மட்டும்தான் டெலிஃபோன் வசதி இருக்கும். கணவன் வெளிநாட்டில் இருந்தால் தபால் தான், கடிதம் எழுதி அனுப்புவது. சில நேரங்களில் இந்த ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ கேசட்டுகளை வீட்டில் உள்ள எல்லோரும் பேசி ரெக்கார்ட் பண்ணி தபாலில் அவருக்கு அனுப்பி வைப்பார்கள். அவர் அங்கே போட்டு கேட்கிற நிலைதான் இருந்தது. இன்று மொபைல் போன் இல்லாதவர்களே இல்லை. இல்லாதவர்களே இல்லை என்றால் சின்ன குழந்தைகளும் மொபைல் போன் வைத்திருக்கிறார்கள். சில வீடுகளில் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக டேப், ஐபேட் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில குழந்தைகளுக்கு பெருமையோடு போன் வாங்கி கொடுத்திருக்கிறார். தங்களிடத்தில் வசதி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக குழந்தைகளுக்கு போன் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுபோல மற்றவர்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதியவர்கள், கண் பார்வை மங்கியவர்களிடம் கூட மொபைல் போன் இருக்கிறது. அவர்கள் வாட்ஸ்அப் பார்க்கிறார்கள், ஃபேஸ்புக் பார்க்கிறார்கள், யூடியூப் பார்க்கிறார்கள், ஜூம் கிளாஸிலே கலந்து கொள்கிறார்கள். இப்படியான ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இதிலெல்லாம் மகிழ்ச்சி, சுகம். ஆனால் இதனுடைய விளைவு என்ன என்று பார்த்தால், அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய உள்ளங்கள் செத்து கொண்டு செல்கின்றன. நம்முடைய உள்ளங்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டு செல்கின்றன. ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்போதும் உயிரோட்டமாக இருக்கும். ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்போதும் அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்திருக்கும். ஒரு முஃமினை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்களிடத்தில் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் என்று சொன்னால் பயத்தில் உள்ளங்கள் நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூடும், அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படித்தான் ஒரு முஃமின் இருப்பார். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் என்றால் உள்ளம் நடுங்கும். குர்ஆன் ஓதினால் ஈமான் அதிகரிக்கும். இன்றைய காலத்தில் நீங்கள் நிறைய அனுபவப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வதே என்று ஒரு சாதாரணமான விஷயமாக மாறியிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வல்லாஹி, பயப்படாமல் வல்லாஹி, வல்லாஹி சொல்லிவிட்டு சிம்பிளாக மாறுவது. அது பெரிய பெண்களிடம் இருக்கிறது, வாலிப பெண்களிடம் இருக்கிறது, ஸ்கூல்ல காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளிடமும் இருக்கிறது. சும்மா வல்லாஹி, இப்போ வீட்டில் தன்னுடைய மகள் ஏதாவது ஒரு தவறான தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது தாய்க்கு அல்லது தந்தைக்கு தெரிய வந்து அழைத்து வார்னிங் பண்ணி, இதுக்கு பிறகு செய்யக்கூடாது, வல்லாஹி செய்ய மாட்டேன். பிறகு 2 நாளைக்கு பிறகு அகெயின் அது தொடர்கிறது. பெரிய பெண்களும் தான் வல்லாஹி சொல்வார்கள். அந்த வல்லாஹி சிம்பிளாக மாறும். வல்லாஹி என்பது என்ன? விளையாட்டா? வல்லாஹி என்றால் அல்லாஹின் மீது சத்தியமாக. வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் உறுதியாக செய்யக்கூடிய சத்தியங்களை அல்லாஹ் குற்றம் பிடிப்பார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் ஒருவன் ஒரு பொருளை திருடுகிறார். திருடுவதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். தன்னுடைய 2 கண்ணாலையும் பார்த்து போய் அவனை பிடிக்கிறார்கள். பிடித்து அவனிடம் கேட்டார்கள், அஸரக்த யா அஹி, சகோதரனை நீ திருடினாய் அல்லவா என்று கேட்டார்கள். கண்ணால் கண்டார்கள், கையால் பிடித்தார்கள், கேட்கிறார்கள், சகோதரனை நீ திருடினாய் அல்லவா? அதற்கு அந்த திருடனுடைய ஆன்சர் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபவல்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹு மா ஸரக்து, வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை,
அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் திருடவில்லை என்றார். என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இவனோடு எப்படி நடந்து கொண்டது? நீங்க கற்பனை பண்ணுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்திருப்பார்கள்? கண்ணால் பார்த்தார்கள், கையால் பிடித்தார்கள், பிடித்து நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் திருடவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருப்பார்கள்? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரிகளை, நீங்க இதைத்தான் செய்திருப்பார்கள் என்று ஒரு விடையை நீங்கள் மனதில் எடுத்திருப்பீர்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனை விட்டுட்டாங்க. விட்டுட்டு சொன்னார்கள், ஆமன்து பிரப்பி வ கதபத் ஐனாய, நீ சத்தியம் பண்ணி இருப்பது என்னுடைய ரப்பின் மீது, என்னுடைய ரப்பில் சத்தியம் பண்ணி விட்டாய். அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்கள் நான் பொய் சொல்லி விட்டன என்று போனார்கள். சுப்ஹானல்லாஹ். அவனை திரும்ப அவனோடு சண்டை செய்யவும் இல்லை, ஆர்கியூமெண்ட்டுக்கு போகவும் இல்லை. என்னுடைய கண்கள் பொய் சொல்லி விட்டன என்று போனார்கள். காரணம் என்னென்றால் அவன் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், பொய் சத்தியம் செய்வது என்பதை ஒரு பொழுதுபோக்கு போல மாறிவிட்டது. நிறைய ஒரு செய்தியை பரப்புவது, யாராவது ஒருவர் ஒரு செய்தியை நம்மிடம் கொண்டு வந்தால் நாம் ஒன்று அது தேவையில்லாத செய்தி என்ன செய்ய வேண்டும்? விட்டுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் தனக்கு தேவையில்லாதவற்றை அவன் விடுவதாகும் என்று சொன்னார். இப்போ ஒரு சகோதரி உங்களிடம் வருகிறார், ஈவினிங் டைம்ல, நைட் டைம்ல உங்களை வீட்டுக்கு வராங்க, அல்லது மார்னிங் டைம்ல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உங்களிடம் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இன்னும் ஒரு சகோதரியை பற்றிய ஒரு செய்தியை சொல்லுகிறார், அல்லது இன்னும் ஒரு சகோதரனை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். உங்களுக்கு தொடர்பில்லை, உங்களுக்கு தேவையும் இல்லை. உண்மையான ஸ்ட்ராங்கான முஃமினாக நீங்கள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சிஸ்டர், இது தப்பு, இது நமக்கு தேவையில்லாத விஷயம், அல்லாஹ்வுக்காக என்னிடம் இதை பேசாதீர்கள் என்று அந்த பாவத்தை தடுக்க வேண்டும். அந்த பாவத்தை தடுக்க வேண்டும். ரைட், நம்மளால தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஈமான் ஸ்ட்ராங் இல்லை. குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தால் அதோட விட்டுரும், அதுக்கு பின்னால போகக்கூடாது. ஆனால் நம்முடைய நிலைமை என்னென்ற, அன்றைக்கு அவர்கள் வந்து சொன்னவுடன் எப்போது அவர்கள் போவார்கள் 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 என்று வெயிட் பண்ணிட்டு இருந்து, அவர்கள் போனதும் உடனே போன் போட்டு இன்னும் ஒருவருக்கு அந்த மெசேஜை ஷேர் பண்றது நடக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்னவென்றால், கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் அவன் எத்தி வைப்பதாகும் என்று சொன்னார். காதுக்கு வார எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணுவது, இது அவன் ஒரு பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளம். இது யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் முடிவெடுக்கலாம், நான் ஒரு பொய்யனா இல்லையா என்பதை நான் முடிவெடுக்கலாம். வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டிருப்பது. இன்றைக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டால், இதல்ல சப்ஜெக்ட். நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால், பொய்களை பரப்புவதிலே, வதந்திகளை பரப்புவதிலே, அவதூறுகளை பரப்புவதிலே நாம் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதை சொல்லக்குள்ள நம்ம கண்ணால் கண்டது போல வல்லாஹியும் சேர்த்து சொல்றோம். நம்ம பார்த்தது போல வல்லாஹியும் சேர்த்து சொல்றோம். இதனுடைய ரிசல்ட் என்னென்றால், ஒற்றுமையாக இருக்கிற கணவன் மனைவி பிரிந்து போகிறார்கள், ஒற்றுமையாக இருந்த குடும்பம் குலைந்து போகிறது, சண்டை பித்னா. இந்த பெண் போய் அந்த தீயை மூட்டி விட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு புதினம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு மோசமான மனநிலையோடு நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த சோசியல் மீடியாக்களும் இந்த போன்களும் வந்து நம்முடைய உள்ளங்களை எல்லாம் நோய்வாய்ப்படுத்தி விட்டன. அன்புள்ள சகோதரிகளே, இந்த நோய்வாய்ப்பட்ட உள்ளத்தோடு இருந்து நம்ம மௌத்தானால் நம்முடைய நிலை என்ன? இதைத்தான் நம்ம யோசிப்போம். நம்ம ஆரம்பத்தில் சுட்டி காட்டணும், சென்ற வருடம் இருந்த சிலர் நம்மோடு இன்று இல்லை. அந்த சிலரில் நானும் இருந்திருந்தால் நம்மால யோசிக்க முடியவில்லை. அந்த மௌத்தான சகோதரியாக நான் இருந்திருந்தால், அந்த மௌத்தான தாயாக நான் இருந்திருந்தால் யோசிக்க முடியவில்லை. இப்ப நமக்கு என்ன தேவை என்றால், அன்புள்ள சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்றால், தன்னை சுய பரிசோதனை செய்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்துகிறவர். நாம் மௌத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், அதுக்கு முஸ்லீமா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. மௌத்தை நம்புவதற்கு முஸ்லீமா இருக்க வேண்டுமா? தேவையில்லை. எல்லாருக்கும் மௌத்து வருது, இந்துவுக்கும் வருது, கிறிஸ்டியனுக்கும் வருது. கடவுளை இல்லை என்று சொல்கிறவர் மௌத்தாகிறான். உலகத்தில் எல்லோருமே உறுதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் மௌத். அதனால அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல் யகீன் என்று மௌத்துக்கு சொல்றார். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல் யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்குங்கள். அல் யகீன் என்றால் மிக கன்ஃபார்ம் ஆனது, மிக உறுதியானது என்பது அர்த்தமாகும். மௌத்து கன்ஃபார்ம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதா இல்லையா? நம்முடைய நிலைப்பாடு இல்லை. நான் இந்த மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் நம்பியது போலவும் சொன்னது போலவும், வமா யுஹ்லிகு இன் ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இதிலே பிறக்கிறோம், மரணிக்கிறோம், நம்மை அழிப்பது காலம்தான். இந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்களா? தற்செயலாக பிறக்கிறோம், தற்செயலாக மரணிக்கிறோம், காலம் நம்மை அழித்து விடுகிறது, அந்த கொள்கையில் உள்ளவர்களா? அல்லது ஒரு முஷ்ரிக் என்ன பண்ணாண்டால், ஒரு மரணித்த ஒருவருடைய உக்கி போன எலும்பை கொண்டு வந்து உதித்தி காட்டி, இப்படி இத்து போய் இருக்கிற இந்த எலும்பு மீண்டும் எழுப்பப்படுமா என்று கேலி செய்தான். அந்த கொள்கையில் உள்ளவர்களா நாம்? இல்லை சகோதரிகளே. நம்ம எல்லோரும் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பியவர்கள். அதுல கடுகளவு நமக்கு சந்தேகம் இல்லை. அந்த வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றுமே உண்மையானவை. அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக குர்ஆனும் ஹதீஸும் எவைகளை எல்லாம் சொல்லுகின்றனவோ அவற்றையெல்லாம் கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொள்ளுகிறவர்களா இல்லையா? நாம் கண்டிப்பாக ஈமான் கொள்ளுகிறோம். அப்படியாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்காக நம்ம தயார்படுத்துவது புத்திசாலித்தனமா, அல்லது அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக நம்மை அழித்துக் கொள்வது புத்திசாலித்தனமா? இந்த உலகத்தில் எதை நீங்கள் நிரந்தரமாக பார்க்கிறீர்கள்? ஒன்றை சொல்லுங்க. உங்களோட ரிலேட்டடான உங்களோட லைஃபா இருக்கலாம், உங்களோட சுற்று வட்டாரங்களாக இருக்கலாம், சொத்து சுகங்களாக இருக்கலாம். இதுல ஏதாவது ஒன்றை பெர்மனண்டாக நிரந்தரமாக காட்டுங்கப்பா. ஒன்றுமே இல்லை. இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள், இன்னும் ஒரு 15-20 வருடத்தில் அவர்கள் பெரிய பெண்கள். இங்கே ஓரளவு 30, 35, 40 வயதோடு இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு 30 வயது போனால் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருந்தால் உட்கார முடியாது, நடக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். பணம் பணம் என்று அலைகிறோம். அந்த பணத்தை வைத்து மேக்சிமம் என்ன பண்ணலாம்? எவ்வளவு சாப்பிடலாம்? நிறைய பணம் இருக்கிறது, விரும்பியதை எல்லாம் வாங்கலாம். ஆனால் எவ்வளவு சாப்பிடலாம்? நம்முடைய வயிறு கொள்ளும் அளவுக்கு தானே சாப்பிடலாம். நம்மிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, நிறைய ட்ரெஸ் வாங்குறோம். ஒரு டைம்ல எத்தனை ட்ரெஸ் கொடுக்கலாம்? எல்லாமே குறிப்பிட்ட அளவு தான். ஹைஃபை வீடு, விலை உயர்ந்த கட்டில், மெத்தை, தலையணை, எவ்வளவு நேரம் தூங்கலாம்? நம்முடைய உடம்பு ஒத்துக்கொள்கிற அளவுக்குத்தானே தூங்கலாம். ஒரு 20 வயதில் நம்மை பற்றி நமக்கு இருந்த இமேஜினேஷன் என்ன?
இன்றைக்கு 40-50 வயதில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆரோக்கியம் எங்கே போய்விட்டது? இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. சில பாவங்கள் தொடர்ச்சியாக சிலர் செய்திருப்போம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ரிசல்ட் என்ன? அந்த பாவங்கள் எங்க? சில காரியங்கள் செய்திருப்போம், ஒன்றுமில்லை நம்மோடு, எல்லாமே ஏமாற்றும். அந்த டயத்துக்கு மட்டும் ஒரு சுகம். அல்லாஹ் அழகாக சொல்லிவிட்டான், மத்தாஉல் உரூர். மத்தாண்ட சுகம், உரூருட ஏமாற்றம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு சுகம் தரும், ஆனால் ஏமாற்றிவிடும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவனுக்கு பிடிக்காதவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெயிட் பண்ணுவாரா அல்லது அவரை டியூட்டியை செய்வாரா? அவரை டியூட்டியை அவர் செய்யத்தான் செய்வார். மலக்குகளுடைய தன்மை என்னென்றால் அல்லாஹ் ஏவியதை செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், எத்தனையோ ஹெல்த்தியாக இருந்தவர்கள். கிட்டத்தில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் சில கிளிப்ஸ்கள் வந்து ஒரு நம்முடைய, நான் நினைக்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் உள்ள கூட இருக்கலாம், ஜிம் செய்த ஒரு சகோதரர் ஜிம்மில் போய் அந்த பாடி பில்டிங் உடம்பை நல்ல கட்டுடம்பாக வைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யும் போது ஹார்ட் அட்டாக் வந்து மூத்தாகிறார். அந்த தாய் புலம்புகிறார், அவன்கிட்ட சொன்ன நீ இப்படி பண்ணாத, ரெஸ்ட் எடுத்து பண்ணுன்னு சொன்ன கேட்கல. ஒருவர் ஜிம் என்னத்துக்கு பண்றா? உடம்பை நல்ல ஸ்மார்ட்டாக வைத்து கொண்டு ஹெல்த்தியாக இருக்க வேண்டும் என்பது. நம்ம என்ன செய்தாலும் எழுதப்பட்ட தவணையில் மௌத் வரும், இதுல மாற்று கருத்தில்லை, உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. மௌத்தானதற்கு பிறகு நமக்கு ஒரு தனி லைஃப் ஸ்டார்ட் ஆகிறது. அந்த லைஃபை அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கென்ற ஒரு ஆயுள் இருக்கிறது. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு மலக்கை அல்லாஹ் படைத்து அவருடைய கையிலே ஒரு சூர் என்கிற ஒரு குழலை கொடுத்து வைத்திருக்கிறான். அவர் வெயிட்டிங்ல இருக்கிறார். ஹதீஸ்ல வருது, எப்போது அல்லாஹ்விடமிருந்து ஆர்டர் வரும், கட்டளை வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த சூரிலே அவர் ஊதுவது, அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வர அவர் ஊதுவார். உலகம் அழிந்து இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டு சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைலுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரிகளே, நம்முடைய உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது. இன்றைக்கு நம்மளை மேக்சிமம் மறைத்து ஃபேஸ் கவர் பண்ணி எல்லாம் பண்றது. மஹ்ஷரில் ஒரு துண்டு துணி யாருடைய உடம்பிலும் இருக்காது. இந்த மெசேஜை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மனித அந்த சிந்தனையின் அடிப்படையில் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது என்று சொல்கிறீர்களே, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மிக்ஸ்டாக நிற்பார்களா அல்லது ஆண்கள் வேறாகவும் பெண்கள் வேறாகவும் நிற்பார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ நினைப்பது போன்ற சிச்சுவேஷன் அங்கு கிடையாது. இந்த அவுரத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. அது ஒரு பயங்கரமான இடம். சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு மேலே நிறுத்தப்பட்டிருக்கும். சூரியன் ஓடாது, பூமி சுழலாது, உடம்பிலிருந்து வியர்வை தான் கொட்டி கொண்டிருக்கும். அப்படியான ஒரு பயங்கரமான இடம். பெற்ற பிள்ளையை கண்டால் தாய் விரண்டோடுகிற நிலை, தாயை கண்டால் பிள்ளை விரண்டோடுகிற நிலை, கணவனை கண்டால் மனைவி, மனைவியை கண்டால் கணவனும் விரண்டோடுகிற நிலை. அப்படித்தான் அங்கு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த வாழ்க்கை அது ஒரு டிஃப்ரெண்டான வாழ்க்கை. இந்த கபருக்குள்ள ஹயாத்துல் பர்ஸகியா எவ்வளவு காலம், அதை லிமிட் பண்ணி சொல்லல. சூர் ஊதப்படும் வரைக்கும் அல் ஹயாத்துல் பர்ஸகியா. அதுக்கு பிறகு மஹ்ஷர். மஹ்ஷர்ல எவ்வளவு காலம்? அன்புள்ள சகோதரிகளை, இதெல்லாம் நம்ம கிரகித்து புரிந்து யோசிக்க வேண்டிய செய்திகள். மஹ்ஷரில் 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். இரவு வராது. சூரியன் ஓடி பூமி சுழந்தால்தான் இரவும் பகலும் மாறி மாறி வரும்.
இங்கே எல்லாமே பகல்தான். நம்முடைய கணிப்பீட்டில் 50,000 வருடங்கள் கால அளவு அங்கே நிற்கவும். இது ஒரு லைஃப். அதுக்கு பிறகு இறுதி கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கேள்வி கணக்கு. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொருவரும் ஏற்றப்படுவோம். முழு பேருக்கும் அந்த நீதிமன்றத்தில் தவணை இருக்கிறது. வாக்கு மூலம் கொடுக்க வேண்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு பிறகு நரகத்திற்கு மேலே ஒரு பாலம். அந்த பாலத்தை பற்றி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வருகிற ரிவாயத். அது முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. எப்படி? முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. அந்த பாலத்தை கடந்தால்தான் சுவர்க்கம். பாலத்தை கடக்க மிஸ் பண்ண கீழே நரகம். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தவர். இப்படி ஒரு நீண்ட வாழ்க்கைக்குரிய ஆரம்பம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் ஆகக்கூட வாழ்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினரின் வயது எவ்வளோ? 60க்கும் 70க்கும் இடையில். மாபைன 60 வ 70 இருந்த இவ்வளோதான். 70க்கு பிறகு உங்களோட வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், உங்களுடைய தாயினுடைய தாய், தந்தையினுடைய தாய்கிட்ட போய் கேளுங்க, இன்னும் இருக்கணுமாமான்னு. அவங்களோட பிரார்த்தனையே அல்லாஹ் என்னை எடுத்திரு என்பது. அவர்களை அறியாம யூரின் போகும், மோஷன் போகாம கஷ்டப்படுவான், கன்ஸ்டிபேஷன், அல்லது திடீரென லூஸ் மோஷன், வேகமாக வாஷ்ரூம் போக முடியாது, டாய்லெட் போக முடியாது, நினைத்ததை செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்து மன உளைச்சல், இப்படி இருப்பாங்க. ஒரு 70 தாண்டினதுக்கு பிறகு அவங்கெல்லாம் போனா நல்ல தான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அப்ப மேக்சிமம் ஒரு 70 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம். இதற்குள் பெருமை, ஆணவம், கர்வம், நயவஞ்சகம், காழ்ப்புணர்வு, சதி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எல்லாமே ஒரு பாவமான நிலையில் நம்முடைய லைஃப் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நாம் எல்லோரும் நம்மை மாற்ற வேண்டும், நான் மாற வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் தம்மை தாமே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டார். நான் மாற நினைத்தால்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். நீங்கள் மாற நினைத்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வார். உங்களோட ஹஸ்பண்ட் மாற வேண்டும் என்று நினைத்தால்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். உங்களோட பிள்ளை மாற வேண்டும் என்று நினைத்தால்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். இப்ப நம்ம என்ன பண்றோம் என்றால், பயான் பண்றோம். இதுல பிரதானமான நோக்கம் தெரியுமா என்னன்னு? பயான் பண்றது மாத்துறது இல்லை, தப்புறது, தப்பித்துக் கொள்வது. சொல்லவில்லை, ஏன் நீ சொல்லவில்லை என்று மஸ்ஜித் நிர்வாகிகளிடம் அல்லாஹ் கேட்கக்கூடாது, மௌலவிகளிடம் அல்லாஹ் கேட்கக்கூடாது. அதற்கான ஒரு முயற்சி தான் பயான். பயான் மாற்றாது. அதனால நீங்க பாக்குறீங்க, சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்கள். நான் இன்னும் மாற வேண்டும், நான் தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நான் ஹராமில் இருந்து விடுபட வேண்டும், ஃபர்துகளை செய்ய வேண்டும். இப்படி அவர்கள் பயானுக்கு வந்து போனா அவர்களிடத்துல ஈமான் கூடும், அவர்களிடத்துல மாற்று. சில சகோதரிகள் இருக்கிறார்கள், நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா பயானுக்கும் வருவாங்க, ஒரு பயான் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா பித்னாக்காரு கெட்டதாய் தான், கெட்ட வைஃப் தான், கெட்ட பக்கத்தோடு தான். அப்ப நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஆச்சரியமாக, எதுக்கு இந்த பொம்பளை இப்படி பயானுக்கு போய் அலைகிறாங்க? என்ன பிரச்சனை என்றால், மாற வேண்டும் என்று நினைப்பதில்லை.
நான் புரிய வேண்டும், நான் மாற வேண்டும். ஒரு நபித்தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று, மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? அல்லாஹ் நாள் அன்னைக்கு வரும் அல்லது இப்ப வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மாறி அவரிடம் என்ன கேட்டார்கள் தெரியுமா? மா அஅதத்த லஹா, மறுமை வரும் எப்போது வரும் என்று இவ்வளவு அக்கறையோடு கேட்கிறாயே, அந்த மறுமைக்காக நீ என்ன தேடி வைத்திருக்கிறாய்? அப்படியே நம்முடைய மனநிலைகள் அன்புள்ள சகோதரிகளை மாற்றம் அடைய வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒரு சகோதரி ஒரு சகோதரன் மௌத்தாகுவதை பார்க்கிற போது, இன்று மௌத்தானவராக நான் இருந்திருந்தால் கபருக்குள்ள நான் என்ன பாடுபட வேண்டி வரும், மஹ்ஷரில் நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வரும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஊது பில்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு, நான் மாற நினைக்கிறேன், யா அல்லாஹ் நீ நான் மாற்ற வேண்டும், உதவி செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னால் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன, என்னால் நிறைய சொந்தங்கள் உறவுகள் ஃபித்னாவுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் நான் இனிமேல் இப்படி பேசாமல், இப்படி ஃபித்னாக்களை உண்டு பண்ணாமல், ஃபசாதுகளை செய்யாமல் நான் உனக்கு பயந்து வாழ்வதற்கு விரும்புகிறேன், எனக்கு நீ உதவி செய் என்று கேட்டால் அல்லாஹ் உதவி செய்வார். அன்புள்ள சகோதரிகளே, இதற்கு நமக்கு சில நல்ல சூழ்நிலைகளும் தேவை, நல்ல வாய்ப்புகளும் தேவை. நம்ம வாழுகிற இந்த காலத்தில் ஃபித்னா எங்க இல்லை, எல்லா பக்கமும் ஃபித்னா. எவ்வளவு நம்ம தக்குவாவோடு இறையச்சத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்று நினைத்தாலும், பயான் முடிஞ்சு விட்ட போய் நம்மளோட போனை ஓன் பண்ணினோம் என்றால் அதுல நம்ம இன்றைக்கு நியத்து வச்சிருக்கோம், இன்றைக்கு ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, இந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடாது, இன்றைக்கு ஷார்ட்ஸ் பார்க்கக்கூடாது, இப்படி நியத்து வச்சுட்டு போய் என்ன பண்றோம், வாட்ஸ்அப் பார்க்காம இருக்க முடியாது. உங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருப்பார், அல்லது சென்னை போயிருப்பார், அல்லது மகன் ஒரு இடத்துல இருப்பார், மகள் ஒரு காலேஜில் இருக்கும், ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும் என்று வாட்ஸ்அப் ஆன் பண்ண, வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வரும். என்ன லிங்க்? ஒரு ஃபேஸ்புக் லிங்க். அப்படியே போயிடும். நடக்குதா இல்லையா? அதுக்குள்ள போன என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஉரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா, உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஃபித்னாவை எந்த உள்ளம் உள்வாங்குகிறதோ ஒரு கருப்பு டாட், ஒரு கருப்பு புள்ளி, எதுல? கல்புல. இப்படி திரும்ப திரும்ப ஃபித்னாக்களை அந்த உள்ளம் உள்வாங்க கருத்த புள்ளிகள் கூடி 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 கடைசியிலே அந்த உள்ளம் கருத்த உள்ளமாக மாறிவிடும். உள்ளம் கருப்பாக மாறிவிட்டால் அந்த உள்ளம் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு கப்பை போல, ஒரு கிளாஸை போல மாறிவிடும். நீங்க கிளாஸ தலைகீழா வச்சுட்டு தண்ணியை ஊத்துறீங்க, உள்ள போகுமா? தேனை ஊத்துறீங்க, போகுமா? பாலை ஊத்துறீங்க, ஒன்றும் போகாது, பிளாக். இது போல அந்த உள்ளம் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த உள்ளத்துக்கு நீங்க எதை சொன்னாலும் எடுபடாது. நல்லது சொன்னாலும் புரியாது, அதுக்கு கெட்டதும் புரியாது. இது கெட்டது என்று நீங்க சொன்னாலும் அது கெட்டது என்று அதுக்கு புரியாது. இது நல்லது என்று சொன்னாலும் நல்லது புரியாது. இன்றைக்கு அனுபவிக்கிறோமா இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்றோம், புரியுது இல்லை. இது நல்லது என்று புரியுதும் இல்லை, இது கெட்டது என்று புரியுதும் இல்லை. ஏன்? இந்த பிளாக் ஃபுல்லா டார்க். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்ம ஒரு கடுமையான பயிற்சிக்குள் உள்ளாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இது சுயநலம். இது எனக்கு நான் செய்ய வேண்டும், உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மை ஒட்டி ஒட்டி நிறைய உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள். சில நேரங்களில் நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், சில ஒரு நல்ல பிளஸ்டான நல்ல பாக்கியம் பெற்ற மனைவிமார் இருப்பீர்கள்.
ஒரு சின்ன பிரச்சனைனா கணவன் துடிச்சு போவார். அதே போல நல்ல மனைவி மாதிரி இருக்கிறீர்கள், கணவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா துடித்து போவீர்கள். பாசம் உள்ள பெற்றோர் இருக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு ஒன்றுண்டா உங்களோட உயிர் போற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் மீது பாசம் உள்ள பிள்ளைகள், உறவினர்கள் இருக்கிறார்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்முடைய உயிரை எடுத்த பிறகு எல்லாமே அவுட், ஹலாஸ். கபருக்குள் யாரோட போய் தங்க போறோம்? யாரோட? யாரும் இல்லை சகோதரி. ஏன் இதை நம்மால் கற்பனை பண்ண முடியவில்லை? கபருக்குள்ள போய் தன்னந்தனியே நம்ம உறங்க போகிறோம் அல்லது வாழ போகிறோம். நல்லவராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க மலக்குகள்? நம் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளையை போல நிம்மதியாக உறங்கு. சுவர்க்கத்தில் இருந்து திறந்து விடப்பட்ட ஒரு வாசல், அங்கிருந்து வரும் தென்றல், அந்த சுகமான சூழல், அந்த சூழலில் ஒரு அழகான தூக்கம் தனியத்தான். கெட்ட உயிராக இருந்தால் தூக்கமில்லை. அந்த கபருக்குள் தன்னந்தனியே மலக்குகளால் வழங்கப்படக்கூடிய தண்டனைகளும் டோர்ச்சர்களும். இதை நம்ம கற்பனை பண்ணுவோமாக இருந்தால், இந்த உறவுகளுக்காக, நட்புகளுக்காக, சொந்தங்களுக்காக ஹராம்களை செய்கிறவர்கள், கடமைகளை விடுகிறவர்கள், நிச்சயமாக நாம் ஹராம்களை செய்யவோ கடமைகளை விடவோ முன்வர மாட்டோம். இன்றைக்கு நமக்கு தெரியும் அன்புள்ள சகோதரிகளே, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம். இதுக்கு புதுசா கிளாஸ் எடுக்கணுமா? இதுக்கு குர்ஆனில் இருந்த ஆதாரம் காட்டினதான் நீங்க நம்புவீங்களா? ஹதீஸில் இருந்த ஆதாரம் எடுத்து சொன்னாதான் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல. சாதாரணமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்டோம். வக்தை விட்டு தொழுகையை பிற்படுத்தினால் அதுக்கு பிறகு அந்த தொழுகை இல்லை. தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்மளோட வீட்டுக்கு இப்ப நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு போறீங்க, இந்த தர்பியா முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க. தூரத்தில் இருந்து உங்களுடைய உறவினர்கள் சிலர் வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட். உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க போனோடனே பரபரப்பாக அவர்களை வரவேற்பீர்கள், உட்கார வைப்பீர்கள், அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள். டீ காஃபி, அவர்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடுகள் செய்வீர்கள். மக்ரிபுக்கு அதான் சொல்லும் காதுல விழாது. அவர்கள் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நாங்க இஷாக்கா அதான் சொல்லிச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றோம்? கூலா போய் ஒது செஞ்சுட்டு மகரிப தொழுது இஷாவை தொழுது. நடக்குதா இல்லையா? மகரிபுடைய வக்து மிஸ் ஆனது நம்மால் ஃபீல் பண்ணப்பட்டதா? இல்லை. கவலைப்பட்டோமா? இல்லை. இஷாவுடைய வக்தில் தொழும்போது அழுது யா அல்லாஹ், நான் மகரிபுடைய நேரத்தை பிற்படுத்தி விட்டேன் என்று அழுது துவா கேட்டு தொழுதோமா? இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நான் மகரிப் தொழுது விட்டேன், இஷாவை தொழுது, சப்ஜெக்ட் க்ளோஸ். யாருக்காக பிற்படுத்தினோம்? நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், ஊர்ல இருந்து வந்தவங்களுக்காக. இப்படி நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக எவ்வளவு கடமைகளை மிஸ் பண்ணுகிறோம். சில நேரங்களில் நம்மளோட ஃபேமிலியில ஒரு முக்கியமான ஒரு சகோதரி, மார்க்கத்தோட தொடர்பு இல்லை, ஆனால் நம்மோட நல்ல நெருக்கம், பிள்ளைக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, கூப்பிடுறாங்க. என்ன பண்றோம்? கேட்டசிக்காக போறோமா இல்லையா? என்னுடைய சகோதரி, என்னுடைய நண்பி கோபித்துக் கொள்ளக்கூடாது என்கிற அந்த மரியாதைக்காக அந்த இடத்துல போய் மேனேஜ் பண்ணிட்டு வாரமா இல்லையா? நான் என்ன கேட்க வாரேன் என்றால், அன்புள்ள சகோதரிகளே, நாம் மௌத்தாகும் போது எல்லோரும் அழுவார்கள். கபருக்குள் கொண்டு போய் வைத்து விட்டால் எல்லோரும் திரும்பி விடுவார்கள். தன்னந்தனியாக கபரிலே தான் இருக்க போறோம். எவ்வளவு காலத்துக்கு? இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் வரைக்கும் கபருக்குள். அப்ப நமக்கு ஒரு பயம் வர வேண்டும். இந்த பயம் நம்மை மாற்ற வேண்டும்.
இப்படி போயிட்டு இருக்க முடியாது. நம்முடைய தக்குவாவும் ஈமானும் அதிகரிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம்? நம்ம சமைக்கிற உணவில் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். டீ காஃபியிலே டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். சில பார்க்கிற பொருட்களிலே காட்சிகளிலே என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஈமானில் உள்ள சுவையை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம்? ஒரு ருசி ஒன்று வரும், ஒரு டேஸ்ட், ஒரு மகிழ்ச்சி வரும். எப்படி வரும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ آمَنُوا امْرَأَةَ فِرْعَوْنَ إِذْ قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِنْ فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை. நகைண்டா நகை, ட்ரெஸ்ஸுண்டா ட்ரெஸ், வேலைக்காரன்டா வேலைக்காரர், காசுண்டா காசு, எல்லாம் ஒரு சராசரி பெண் விரும்பக்கூடிய அத்தனை ஆடம்பரங்களும் தாராளமாக ஏராளமாக நிறைய அந்த வீட்டுக்குள் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தார். அந்த ஈமான் பேசுகிறது. அந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் அந்த அரண்மனைக்குள் ஒரு மூலையிலே போய் உட்கார்ந்து அவர்கள் கையேந்தி அல்லாஹ்வுடன் துஆ செய்கிறார்கள். ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், சுவர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை கட்டு. இந்த ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு, ஃபிரௌனிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு, இந்த அநியாயக்கார கூட்டத்திடமிருந்து என்னை எடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ். എന്നാൽ ஈமானுடைய சுவை வலிக்கும், ஆனால் உள்ளே இனிக்கும். அதான் ஈமானுடைய சுவை. ஒரு குழந்தையை பெறுகிறோம், மூத்தாகிறது. அடுத்த குழந்தை மூத்தாகிறது, அடுத்த குழந்தை மூத்தாகிறது. அந்த நேரத்தில் கவலை வரும், மனிதன் கவலை வரும். ஆனால் உள்ளூர ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்னுடைய 3 பிள்ளைகளும் என்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். அன்புள்ள சகோதரிகள், அண்மையிலே நான் ஒரு இடத்திற்கு ஹொத்துபாவுக்கு சென்றிருந்தேன். ஹொத்துபா முடிய ஒரு சகோதரர் வந்து சலாம் சொல்லிவிட்டு, என்னுடைய வீட்டுக்கு கொஞ்சம் வந்து போங்க ஷேഖன்னு கூப்பிட்டாங்க. உண்மையில என்னுடைய ஷெடியூலும் கடுமையான டைட்டாக இருந்தது. நான் திடீரென நல்லா எனக்கு அந்த வீட்டுக்கு போகணும்ன்ற ஒரு உணர்வை தந்தார். ஆனால் போக முடியல. ஒரு ஜும்மா டயத்திலிருந்து ட்ரை பண்ணுறேன். நான் மக்ரிபுக்கு அதான் சொல்லுகிற நேரத்தில் தான் அவருடைய வீட்டுக்கு போக கிடைக்கும். போன மாஷா அல்லாஹ் பொருளாதாரத்தில் நிறைய வசதிகள் கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரர். வீட்டை போனால் மேலே போகும்பாங்கன்னு கூட்டிட்டு போனால் ஒரு 19 வயது கேர்ள் ஒன்று, சின்ன கேர்ள் மாதிரி தான் வந்துச்சு. அந்த புள்ள ஓடி வந்து எனக்கு கை தந்துச்சு. அந்த கையை பிடித்து அதற்கு பேச முடியவில்லை. தடுமாற்றமான மொழியில் என்னோடு பேசியது, ஹஸரத் எனக்கு ஓதித்தாங்க என்று சொல்லி. இப்படி இந்த கையை பிடித்து கொண்டு இழுத்துட்டு போய் சோஃபாவில் உட்கார வைத்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்து எனக்கு ஓதித்தாங்கன்னு கேட்டுச்சு. அந்த பிள்ளையுடைய மொழியில் பார்த்தா அந்த பிள்ளை அப்நார்மல். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்திருக்கிறது, அதுக்கு பிறகு அப்நார்மல். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்தார். அந்த பிள்ளைக்கு ஒரு 16 வயது. அது எதுவும் பேசாமல் அப்படி உட்கார்ந்திருந்தார், எதுவுமே பேசாமல் உட்கார்ந்திருந்தார். அதுவும் ஒரு அப்நார்மல். நாங்கள் என்னோடு 2 சகோதரர்கள் வந்தார்கள். எங்களால் அதை சுதாகரித்துக் கொள்வது மேலேயே கடும் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் எங்களை அழைத்து கொண்டு இன்னும் ஒரு இடத்திற்கு சென்றார், ஒரு ரூமுக்கு. அங்கே போனால் பெட்டிலே ஒருவர் முகம் குப்புற படுத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அவருடைய ஸ்டைல். கால்கள் மடிந்து கைகளை மடித்து கொண்டு இப்படியே படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு 21 வயசு. சொன்னார், இவர் தான் என்னுடைய மூத்த மகன். அந்த என்னுடைய கையோடு நின்ற பிள்ளையை காட்டி சொன்னார், இது என்னுடைய 2வது மகன், இது 3வது. இவர்கள் 3 பேரும் தான் எங்களுடைய பிள்ளைகள். அவர் என்ன கூப்பிட்டு என்னதுக்கு, தாய்க்கு கொஞ்சம் கவுன்சிலிங் செய்யுங்க. மாஷா அல்லாஹ்,
அங்கே நான் பார்த்தது என்னவென்றால் அவர்கள் ஈமானுடைய சுவையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். நானும் அந்த தாய்க்கு சொன்ன உபதேசம் என்னென்றால், நாங்கள் பிள்ளைகளோடு வாழுகிறோம், நீங்கள் 3 சுவர்க்கவாசிகளோடு வாழ்கிறீர்கள். அந்த இடத்தில் கிடைக்கிற சுகம் அதுதான் ஈமானுடைய சுவை. புலம்புவது, கணவன் மனைவியை திட்டுவது, மனைவி கணவனை திட்டுவது, நாம் நெருங்கிய உறவுக்குள் திருமணம் முடித்ததனால் தான் இந்த பிரச்சனை, விரக்தியின் விளிம்புக்கு செல்வது, சூனியம் செய்ய. நானே வலிய அவர்களிடம் சொன்னேன், ஏதாவது சூனியம் செய்யப்பட்டிருக்கும் என்று நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறேன். அப்படியே நாங்கள் சந்தேகப்படலைன்னா அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய கதிர், அதை நாங்கள் பொருந்திக் கொள்கிறோம். அந்த சகோதரர் என்னை டிராப் பண்றதுக்காக காரில் ஏற்றி வரும்போது அவரிடம் நான் மனம் விட்டு கேட்டேன், எப்போதாவது நீங்கள் விரக்தி அடைந்திருக்கிறீர்களா? ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி தந்திருக்க இல்லைன்னு சொன்னார். வல்லாஹி நான் அந்த ஒரு மனநிலைக்கு நான் போகவில்லை. இந்த ஈமானுடைய சுவை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல் அன்புள்ள சகோதரிகளே, இபாதத்திற்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது. இபாதத்திற்கு ஒரு டேஸ்ட். சில உணவு டேஸ்டா இருந்தா வளமையை விட கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் இல்லையா? சாப்பிடுவோம், என்ன டேஸ்ட். அதே போல இபாதத்துக்கு டேஸ்ட் இருந்தா என்ன பண்ணுவோம்? இன்னும் இன்னும் கூட செய்ய பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நிறைய பேர் என்ஜாய் பண்றோம் சுஜூதி. என்ஜாய் பண்றோமா இல்லையா? சுஜூதில் இருக்கிற நிலை, அதிலிருந்து துவா கேட்கும் போது கிடைக்கிற அந்த சுகம் ஒரு ஒன்றிலும் நமக்கு இல்லை. ஆனால் இது போல எல்லா இபாதத்திலும் நமக்கு சுகம் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் இரவுல வாரன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கிறாங்க, நான் பின்னால போய் ஜாயின் பண்ணிக்கொண்டேன். அப்படி ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி தக்பீரா காட்டினார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதிட்டே இருந்தாங்க. என்ன சுஜூது ருக்கு போவாங்க, இப்போ போவாங்க, அப்போ போவாங்க, நான் பார்க்கிறேன். அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் பக்கரா முடியுது. ருக்கு போவார்கள் என்று பார்த்தா பிஸ்மி சொல்லி திரும்ப என்ன பண்றாங்க? ஆல இம்ரானை ஓதுகிறார்கள். அப்ப ஆல இம்ரான் முடிகிறது. இப்ப ருக்கு போவாங்க என்று பார்த்தால் நிசாவை ஓதுகிறார்கள். இப்படியே ஒரு ரக்காத்தில் இவ்வளவு ஓதினார்கள். படிக்கிறோமா இல்லையா? சில நேரங்களில் நின்று வணங்குவார்கள், 2 காலும் வீங்கிவிடும். அவங்களுக்கே தெரியாது என்னென்றால் இதில் உள்ள சுவை. நம்ம அதை என்ஜாய் பண்றாங்க. நம்முடைய ஜாஹிலியத்தான பிள்ளைகள் போனை தூக்கி காதில் வச்சாங்கண்டா அந்த சார்ஜ் முடியும் வரைக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு சுகமாக விடிய விடிய பேசுறாங்க. பஸ்ல பார்க்குறோம், ட்ரெயின்ல பார்க்குறோம், சில வீடுகள்லையும் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு தனி ரூமை கொடுத்துடுறோம், ஃபோன் பண்ணினா விடிய விடிய பேசிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதுல சுகம். ஆனால் அவ்வளவு ஹராம். ஹராத்தில் சுகம் வருவது யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு அல்லது காஃபிர்களுக்கு. ஒரு முஃமினுக்கு இபாதத்தில் சுகம் வர வேண்டும், இன்பம் வர வேண்டும். அந்த இன்பம் சுகம் நமக்கு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்ச காலத்துக்கு முதல் குர்ஆனோடு நமக்கு நல்ல தொடர்பு இருந்தது. நான் அந்த 40 வயசு என்று சொன்னேன். இதுக்கு முந்தி உள்ளவங்க நீங்க உங்களோட சிறுவர் பருவத்தை நினைத்து பாருங்கள். மாலை ஆகிவிட்டால் வீட்டில் என்ன சத்தம் கேட்கும்? குர்ஆன் ஓதுங்கள். உம்மா விட மாட்டாங்க. எல்லாரும் அதை ஒரு சண்டை பிடிக்கிறதும் இல்லை. நம்மளாக போய் என்ன பண்ணுவோம்? குர்ஆன் எடுத்து ஓதுவோம். வீடுகளில் மின்சாரம் இருக்காது. அந்த எங்களோட ஊர்ல மண்ணெண்ணெய் விளக்கு என்று சொல்லுவோம். நீ அப்படித்தானே சொல்ற? அந்த விளக்கில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோம். இப்ப நைட்ல எங்கேயாவது நம்ம போக வேண்டி வந்தால் எல்லா ரோடிலையும் எல்லா தெருவிலையும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இந்த மணக்குச்சி அதை வீட்டில் கொளுத்தி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும். இன்றைக்கு நம்மளால குர்ஆன் ஓத
முடியுதில்லை. கொஞ்சம் டைம் கிடைத்தால், ஒரு சின்ன கேப் கிடைச்சா உடனே கையெங்க போகுது, போனுக்குள்ளதான். ஒரு பெரிய எதிரி சகோதரிகள். நிறைய பேருக்கு தெரியல இந்த போன் என்னன்னு. உண்மையில் இந்த போன் இன்றைக்கு நம்மளை சுதந்திர கைதிகளாக வைத்திருக்கிறது. ஒரு வகையில் மென்டலின்னா நமக்கு போன் தேவைப்படுது. போன் இப்ப நமக்கு காசு இல்லாட்டியும் பரவாயில்லை, வீட்டுல போன் மிஸ் ஆனா உடனே தெரியுது, கீயை மிஸ் பண்ணிட்டு போவோம். போற இடத்துக்கு நமக்கு ஆதார் கார்டு தேவைப்படும், அதை மிஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா இதை மிஸ் பண்ண மாட்டோம். போனை மிஸ் பண்ணினோம்னா ஆட்டோவில் ஏறும்போது, கார்ல ஏறும்போது, பைக்ல ஏறும்போது போன் செத்துடுறோம். இப்படி ஒரு கைதி. இன்னும் ஒரு பக்கம் நம்முடைய அனைத்து தகவல்களும் திருடப்படுகின்றன. இப்ப ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏஐ இது இன்னும் ஒரு ஆபத்து. நான் என்னுடைய ஒபிஷியல் தேவைகளுக்காக சில நேரம் ஏஐ பயன்படுத்துவேன். அண்மையிலே கட்டாருக்கு போயிருந்தேன். கட்டாரில் வைத்து நான் ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ண வேண்டும். ஒரு மாடல் லெட்டர் கேட்டேன் ஏஐயிடம். எனக்கு ஒரு மாடல் லெட்டர் தேவை. சுபஹானல்லாஹ், என்னுடைய முழு தகவல் அடங்கிய லெட்டர் டிராஃப்ட் பண்ணி தந்துச்சு. முழு தகவல், நான் பிறந்த தேதி, என்னுடைய பிள்ளைகளுடைய விவரம், என்னுடைய மனைவியுடைய விவரம், என்னுடைய தொழில், என்னுடைய வருமானம், என்னுடைய ஐடி, பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் உள்ளடங்கி ஒரு, அது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி. ஏற்கனவே நான் கொடுத்த சின்ன சின்ன தகவல்கள், ஏதாவது ஒன்றுக்கு ஒரு தகவலை கொடுத்திருப்பேன், எல்லாத்தையும் அது கலெக்ட் பண்ணி வைத்து எனக்கு தருகிறது. இது ஒரு ஆபத்தா இல்லையா? இது ஒரு ஆபத்து. சில பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நினைப்பு என்னன்னா நாங்கள் ஐடியில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு வாரத்தை உடனே டிலீட் பண்ணுவாங்க. டிலீட் என்ன, அதில் டிலீட் மட்டும் இல்லை, டிலீட் எவ்ரி ஒன் மட்டும் இல்லை, உள்ளே போயும் அவங்களுக்கு தெரியும் நிறைய டெக்னிக்ஸ், அங்கெல்லாம் போய் அழிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய சர்வரிலிருந்து அழிக்க முடியாது. ஒரு ஆபத்து. ஆனால் இந்த ஆபத்து நம்முடைய ஈமானுக்கும் ஆபத்து, தக்குவாவுக்கும் ஆபத்து. இப்ப என்ன தேவைன்றால், இது ஆபத்து என்று தெரியுது. நானும் ஆபத்து என்று பேசுறேன், நீங்களும் ஆபத்து என்று சொல்றீங்க. பேசுற எனக்கும் விட எழுதில்லை, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் விட முடியுதில்லை. இப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு 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 கம்ப்ளீட்டான, ஒரு ஸ்ட்ராங்கான தர்பியா நமக்கு தேவை. அது ஒரு அரை மணி நேரம், 1 hour தர்பியா இல்லை, குறைந்தது ஒரு மாசம் நமக்கு ஸ்ட்ராங்கான தர்பியா தேவை. ரைட்? அந்த தர்பியாவை தரக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். ஆனால் நம்ம ரமலான் வருகிறது போகிறதுன்ற ஸ்டைல்ல இந்த வருடமும் வருகிறது, கஞ்சி, சமூசா, என்னது மற்ற ஏற்பாடு, சஹர், இதுலயே கழிச்சு கடைசி பார்த்த ஃபுல்லா என்னது மார்க்கெட்டுக்கு போய், பஜாருக்கு போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது, அது இது இப்படி நம்ம கழிப்போம் என்றால் அது வரும் போகும். இப்போ ஒவ்வொருவரும் அவருடைய ஏஜை வச்சு பார்த்தா எத்தனை ரமலான் வந்து, 40 வயசு ஆளுக்கு 40 ரமலான் வந்து போயிடுச்சு. அதுலேயும் ஒரு புத்தி தெரிஞ்ச காலத்துக்கு 30 ரமலான் வந்து போயிடுச்சு. 50 வயசு ஆளுக்கு 40 ரமலான் வந்து போய்விட்டது. 60 வயது ஆளுக்கு 50 ரமலான் வந்து போய்விட்டது. வருது போகுது, என்ன சேஞ்ச்? எத்தனையோ பேர் இல்லை. வல்லாஹி சகோதர சகோதரியில இந்த சின்ன பிள்ளைகள் உட்பட ஒரு 100 வருஷத்துல இந்த இடத்துல இருக்கிற நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? நம்ம யாரும் இருக்க மாட்டோம். இன்னும் ஒரு 100 வருடத்தில் இந்த சிறுவர்கள் உட்பட யாரும் இருக்க மாட்டோம். இப்ப இங்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் இன்னும் ஒரு 50 வருடம் இருப்புமான்னு நம்மளால சொல்லவே முடியாது. மௌத்து கன்ஃபார்ம், எல்லாம் போய். கபருடைய வாழ்க்கை உண்மை, மஹ்ஷர் உண்மை, நரகம் உண்மை, சுவர்க்கம் உண்மை, அல்லாஹ் நம்மோடு பேச இருப்பது உண்மை, நம்முடைய அமல்கள் எல்லாம் நமக்கு காட்டப்படும் என்பது உண்மை. கடுகளவு நன்மை செய்தாலும் இந்த ரமலானில் பிளான் பண்ணும் போது, அன்புள்ள சகோதரிகளை, முதல்ல தௌபா, 2வது ஸ்ட்ராங்கான நியத். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நான் இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு 5 தடவையாவது குர்ஆனை ஓதி முடிப்பேன். நியத்து வைக்கும் போது அல்லாஹ் குறைஞ்சது 3க்காவது தௌஃபீக் செய்ய மாட்டானா? செய்வார்.
அப்படி ஒரு நியத்து. ஒரு தடவையாவது தர்ஜமத்துல் குர்ஆனை படித்து முடிப்போம். நியத்து முடியும் சகோதரிகளே. இப்போ நம்ம இந்த ஃபேஸ்புக்லையும் இதுலையும் பார்த்த டைம் எல்லாம் எடுத்து பார்த்தா எத்தனையோ தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கலாம், தர்ஜமாவை படித்து முடிச்சிருக்கலாம். முடியும், அல்லாஹ்வோட உதவியை கொண்டு முடியும். எனவே தர்ஜமாவை படிப்பேன். அதே மாதிரி இந்த பாவங்கள் இதை விடணும். ஸ்பெஷலாக மியூசிக் ஹராமா ஹலாலா? ஹராம். மியூசிக் என்ன செய்யும்? உள்ளத்தில் என்னத்தை ஏற்படுத்தும்? நிஃபாக்கை ஏற்படுத்தும். மியூசிக் உள்ளத்தில் நிஃபாக்கை, நயவஞ்சகத்தை ஏற்படுத்தும். மியூசிக் கேட்கக்கூடாது. கேட்கிறோம், நானும் தான் நீங்களும் தான் கேட்டுறீங்க. எங்க என்னத்தை திறந்தாலும் மியூசிக் வருதா இல்லையா? அப்ப ஒரு நியத்து வைக்க விடுறது. ஹராமான காட்சிகள் பார்க்கக்கூடாது, நியத்து வைப்போம். இப்படி நியத்து வைத்து வைத்து நம்மளை மாற்றும். அதே போல உன்னுடைய நாவை பேணுவது. அன்புள்ள சகோதரிகளே, இந்த உள்ளத்தை கெடுக்கிற ஆக மோசமான உறுப்பது நம்மள நாக்குத்தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்தகீமு ஈமானு அப்தின் ஹத்தா யஸ்தகீம கல்புஹு வலா யஸ்தகீமு கல்புஹு ஹத்தா யஸ்தகீம லிசானுஹு. ஒரு அடியானுடைய ஈமான் அவனுடைய கல்ப் சீராகும் வரைக்கும் சீராக. ஒரு அடியானுடைய ஈமான் அவனுடைய கல்ப் சீராகும் வரைக்கும் சீராக. ஒரு அடியானுடைய கல்பு அவனுடைய நாவு சீராகும் வரைக்கும் சீராக. நம்மளோட நாக்கு எதை டேமேஜ் பண்ணுது? கல்ப. கல்பு எதை டேமேஜ் பண்ணுது? ஈமான. ஈமான் டேமேஜ் ஆன எங்க போவோம்? நரகம் போவோம். அல்லாஹ் பாதுகாக்க வரும். எனவே நாவை பேணிக் கொள்வதற்கு கடுமையான ஒரு ட்ரைனிங்கை ரமலான் எடுப்போம். இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யத கௌல ஸூர் மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ஹராமான பேச்சுக்களையும் அதனோடு ரிலேட்டடான செயல்களையும் செய்வதை யார் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. ஹராமான பேச்சுக்களையும் அதனோடு ரிலேட்டடான செயல்களையும், அப்படின்னா ஹராமான செயல்களையும் யார் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப ரமலான்ல என்ன செய்ய வேண்டும்? நம்ம நாவுக்கான பயிற்சி. பதிலையும் முதல் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, 2 பெண்களும் ஒரு வாத்தும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்தால், வாத்து தெரிந்த டக், 2 பெண்களும் ஒரு வாத்தும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்தால் உலகமே அழிஞ்சிருமா? ஏன்? வாத்து அந்த சுரி சேரிக்கே அதுல தான் உணவு தேடும். தேடக்குள்ள எப்படி தேடும்? அது சைலண்டா தேடுமா, சவுண்ட் விட்டு தேடுமா? ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதே போல 2 பெண்கள் இருந்தா சைலண்டா இருக்கவே மாட்டாங்க. பேசிட்டு எதை பேசுறது பேச்சு வந்துட்டே இருக்கும். நாங்க 2 பேர் கார்ல போவோம், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கார்ல போவோம், சைலண்டா போவோம். யோசிச்சு தான் பேச்சு வரும். 2 பேரும் நண்பர்கள், ஒரு 4 பேர் இருந்தோம்னா ஏதோ ஜோக் அடிச்சு பேசிட்டு போவோம். 2 பேர் இருந்தா பேச்சு. ஆனா 2 பெண்கள் இருந்தா அவங்களுக்கு பேச்சு எங்கிருந்து வாரதே வந்துட்டே இருக்கு. இப்படி சொன்ன இப்ப ஆண்களும் இப்ப பெண்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு வகையில போன் இன்னும் ஒரு வேலை செஞ்சிருக்கேன்னா, பேச்ச கம்மி பண்ணிருக்கேன்னா. எல்லாரும் போன் எடுத்து குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் சேரில் உட்காந்துட்டு அவரை வேலையை பார்க்குற பேசுறதில்ல. அதுல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் நிறைய இருக்கிறது, அது வேறு டாபிக். ஆனால் நமக்கு என்ன தேவைன்றால், அன்புள்ள சகோதரிகளே, நாவை கவனமாக பிரயோகித்தல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய நாவை பேணிக்கொள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாவால் என்ன? ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளுவது நாவை தவிர வேற என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போவோம், 10 எரியும். ஒரு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர்றது, உங்களோட ஹஸ்பண்டை பத்தி இப்படி சொன்னாங்க, ஹலாஸ் அந்த பெண்ணுக்கு ஜின் பிடிச்சிடும். அதே பிறகு அது பெரிய ஒரு பூதாகரமா மாறி பள்ளிவாசல்ல பிரச்சனை, ஜமாத்துல ஓடிச்சுது. எனவே நம்முடைய நாவு அதுல கவலை என்ன தெரியுமா? இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இருந்தது இபாதத்தா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், நீங்க 4:30 4:45 வந்துட்டீங்க. 5 மணில இருந்து நம்ம பேசுறோம்.
பேசுறத நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய இபாதத். உங்களுக்கு மலக்குகள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர். இந்த சஃபையை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க மலக்கள், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத உண்மை. அவர்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலக்குகளே, உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன், இந்த சஃபையில் உட்கார்ந்திருக்கிற அவ்வளவு பேருக்கு நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன். எவ்வளவு ஹெப்பியாக, எவ்வளவு பக்குவமாக இங்கிருந்து போகணும். இப்ப பான்முடி என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதான் சொல்றதுக்கு நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறேன். அந்த இப்ப நம்ம விட்டுட்டு போனோம் என்றால் அதான் சொல்லி விட்ட போகும் வரைக்கும் நம்ம இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து தேடின இபாதத்தை ஜீரோவாக்கிட்டு போற நிலையில தான் நம்ம உட்கார்ந்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். எண்ணமே வாழ்வு. இன்னமல் அமாலு பின்னியாத். எண்ணங்களை வைத்துத்தான் செயல்கள் தீர்மானிக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, ரமலான் நம்மை வேகமாக நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும். ரமலான் இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை ஒரு வித்தியாசமான ரமலானாக ஆக்குவோமா? இன்ஷா அல்லாஹ். நல்ல நியத்து வைங்க, ஒரு மாற்றத்திற்கான ரமலானாக இதை எடுங்க. பாவம் செய்கிறவர்கள் அந்த பாவங்கள் இருந்து விடுபடவும், நன்மைகள்ல சோம்பரித்தனமாக இருக்கிறவர்கள் ஆக்டிவாக நன்மை செய்வதற்கும், குறைந்தபட்சம் 3 தடவை குர்ஆனை ஓதி முடிப்பது, ஒரு தடவை எனும் தர்ஜமாவை வாசித்து முடிப்பது என்கிற நியத்தோடு கொஞ்சம் கொஞ்சம் ஹிஃபுலும் நம்ம செய்து முடியுமானவரை சின்ன சின்ன சூறாக்களை, முக்கியமான சூறாக்களை, ஆயத்துல் குர்சி, குல் சூறாக்கள், அதுபோல ஆமனுர் ரசூல், அதுபோல சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், சூரத்து அலிஃப் லாம் மீம் சஜிதா, இதெல்லாம் நைட்டில் தூங்கும்போது ஓதுறது சுன்னா. இப்படியான சூறாக்களை நான் மனப்பாடம் செய்வேன் என்று நியத்து வையுங்கள். சில வீட்டில் தாய்மார்கள் போட்டிகளை உருவாக்குங்கள். பிள்ளைகளுக்கு இடையில பழமையா பெருநாளைக்கு வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி கொடுங்க. ஸ்பெஷல் பிரைஸ் டிக்ளேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நீ இந்த தடவை வீட்டில் உள்ள எல்லோரையும் விட அதிகமாக குர்ஆனை ஓதி முடித்தால், சின்ன பிள்ளைகளை என்கரேஜ் பண்றதுக்காக ஓதி முடித்தால் உனக்கு இந்த கிஃப்ட். அந்த பிள்ளைக்கு விருப்பமான ஏதாவது உண்டு. அல்லது ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து நீ சொல்லக்கூடிய இடத்துக்கு பெருநாளைக்கு டூர் போவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? இப்படி பிள்ளைகளை ப்ராமிஸ் பண்ணி வீட்டை ஒரு ஈமானிய வீடாக வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லோருடைய பாவங்களை மன்னித்து, இங்கே நாம் பேசிய விஷயங்களை உள்வாங்கி மனதுக்கு எடுத்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அந்த ரமலானில் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நல்ல மாற்றத்தை எனக்கும் உங்களுக்கும் அந்த ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் அவன் பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.